ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் வந்து பாண்டியன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டையுமே கேட்குறாங்க, அவங்களுக்கு இப்படி லோ பிபியாக இருக்குது, லோ சுகராக இருக்குது, என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்கும்போது மாத்திரை சீட்டெல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ எவ்வளோ நேரமாக மயக்கத்தில் இருந்தாங்க, காலையில் சாப்பிட்டாங்களான்னு கேட்டால் ஒருத்தருக்குமே அங்கே பதில் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாண்டியன் கில்ட்டியாகவே இருக்காரு. அப்போ என்னாச்சுன்னு மட்டும்தான் கேட்குறாரு கோமதிக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, இப்போதைக்கு நீங்கள் போய் பார்க்க முடியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் அப்படியே புலம்புறாரு, என் கோமதிக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சாப்பிட்டா இல்லையான்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன் அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லி புலம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. ஆச்சியும் அரசி எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது ஆச்சிலாம் அழுகுறாங்க, காந்திமதிலாம் அழுகுறாங்க, என் பொண்ணை விட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேனே, எப்பயுமே கூடயே இருப்பேனே, இன்னைக்குன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க கதை சொல்கிறாங்கன்னா அவங்க கதையை கேட்டு என் பொண்ணை விட்டுட்டேனேன்னு புலம்பி அழுகுறாங்க. அப்போ பழனி வந்து சொல்கிறாரு, அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, மயக்கத்தில் தான் இருக்காங்க, மற்றபடி பிரச்சனை எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போய் டாக்டரை வந்து பார்க்கறதுக்கு பர்மிஷன் விடுறாரு. பாண்டியன் போய் உள்ளே போய் பார்க்குறாரு. பாண்டியனும் சரவணனும் போய் கோமதின்னு கூப்பிடுறாரு. அப்போ கூட கோமதி வந்து கண்ணே திறக்க மாட்டாங்க. அப்படியே அழுதுகிட்டே வெளியில வந்துடுறாரு. அப்புறம் மீனாவும் கதிரும் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்க, சரி நீங்க வீட்டுக்கு போங்க மாமா, ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு மீனாலாம் சொல்லுவாங்க. அவர் போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாரு. அப்படியே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆச்சி வந்து சாப்பிட சொல்லி இவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. யார் அந்த ராஜு வந்து ஆச்சியை சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ கூட அவங்க வந்து என் பொண்ணு இந்த நிலமையில இருக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டியனும் சரவணன் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவர் வந்து பாண்டியன் வந்து யார்கிட்டையும் பேசாமல் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அப்போ கூட என்ன பண்ணுறாரு, ரூம்குள்ளே போய் உட்காந்து கோமதி கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்க்குறாரு. அவங்க வந்து பேச வந்தது, இவர் அவாய்ட் பண்ணது, கடைசியாக அவங்க விழுந்தப்போ கூப்பிட்டது அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே அப்போ அந்த பாட்டு ஒன்று வருது, பக்கத்தில் வாழும்போதுவும் அருமை தெரியலை அப்படின்ற மாதிரி அந்த சாங்கும் வருது. அப்போது அப்படி நினச்சி பார்க்குறாரு. எல்லாருக்குமே அப்படி தானே, பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாது, அவங்க இல்லைன்னும் போது தான் அவங்களோட அருமையை நம்ம ஃபீல் பண்ணுவோன்ற மாதிரி இந்த எபிசோடு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே சரவணன் வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் கோமதி வந்து இதுலேருந்து மயக்கத்துலேருந்து மீண்டு வந்துருவாங்களா, இல்லை இப்படியே இவர் கில்ட்டிலே இவங்க கோமதி கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. அவங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.